Jolly mood. ஒரு மாலை நேரம். காடு சும்மாவே இல்லை. இலைகள் எல்லாம் சர் என்று வேகமா அசையுது. சீச்சி எலி பழையபடி மரத்தடியில் இருந்து இலைகளை அடுக்கிக் கொண்டிருந்தான். அப்போது பூம் என்று ஒரு பலமான காற்று வீசுது. ஒரு பழைய காகிதம் காற்றில் சுழன்று சுழன்று அவன் காலடியில் வந்து விழுது. சீச்சி எலி திடுக்கிட்டு விட்டான். இது என்ன? அந்த காகிதத்தை எடுத்து விரிச்சதும் அது நேற்று பார்த்த வரைபடம் இல்லை, புது வரைபடம். அதிலே ஒரு சிவப்பு அடையாளம். ஒரு மரத்தின் கீழ் சிவப்பு அடையாளத்தில் புல்லடி போட்டு இருந்தது. அந்த நேரத்தில் டிக் டிக் என்ற ஒரு சத்தம். வெட்டுக்கிளி பறந்து வந்தது. வெட்டுக்கிளி அந்த வரைபடத்தை பார்க்குது. இது நேற்று இருந்த வரைபடம் இல்லையே என்று சொன்னது. ஒரு பெரிய மரம் சத்தம் போட்டு ஆடுது. அந்த காட்டுக்குள் ஒரு இருட்டான குகை. சீச்சி எலியும் வெட்டுக்கிளியும் குகைக்குள்ள போறாங்க. குகை பயங்கரமாக இருந்ததால் வெட்டுக்கிளி பயந்தது. சீச்சி எலியை போக வேண்டாம் என்று தடுத்தது. ஆனா சீச்சி எலி அதை கேட்கவில்லை. அவன் கண்கள் மின்னுது. பயம் இருந்தா இந்த காடு நம்மை தேர்ந்தெடுத்திருக்காது என்று நினைத்தான். இருவரும் சேர்ந்து உள்ளே போறார்கள். குகைக்குள்ளே தண்ணீர் சொட்டு சொட்டாக வருகின்றது. கற்கள் சரிந்து விழுகின்றன. காற்று பலமாக அடிக்கிறது. அப்போது திடீரென்று குகை கதவு மூடப்பட்டு விட்டது. வெட்டுக்கிளி பயந்து நடுங்கியது. நாங்கள் மாட்டிக்கிட்டோமா என்று நினைத்தது. சீச்சி எலி சுற்றி பார்த்தான். ஒரு கல்லில் செதுக்கிய குறியீட்டை பார்க்கிறான். அதை தொட்டதும் மொழி வந்து விட்டது. அந்த ஒளி குகை முழுக்க பச்சை ஒளியை பரப்பியது. அதுக்குள் ஒரு பழைய குரல். ஏய் தைரியம் கொண்டவனே, உண்மையான புதையல் முன்னாலே தான் என்றது அந்த குரல்.
வெட்டுக்கிளி வாயடைத்து போய் நிக்குது. டிடிஎலி, இது சாதாரண அட்வென்ச்சர் இல்லை. அந்த ஒளி குகையின் இன்னொரு பக்கம் ஒரு ரகசிய பாதையை காட்டுது. டிடிஎலி சிரித்துவிட்டு சொல்கின்றான், இப்போதுதான் நம்முடைய அட்வென்ச்சர் ஆரம்பமாகுது. Please subscribe.